வீட்டிற்குள் ஆயுதங்களுடன் சடாரென புகுந்த கும்பல். மாமனார் மாமியார் கண்ணெதிரிலேயே கர்ப்பிணி மருமகளை அடித்தே கொன்ற கொடூரங்கள். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பிடிக்க முயன்றும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடிய குண்டர்கள். விசாரணையில் தெரியவந்த அதிர்ச்சியான உண்மை. பெற்ற மகளை தந்தையை அடித்து கொன்றது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? சாயங்கால நேரம். மருமகள் மாமியார் மாமனாருன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு கும்பல் வீட்டில் இருந்த பொருட்களை எட்டி உதைச்சபடியே உள்ள புகுந்திருக்கு. வீட்டில் இருந்தவங்களுக்கு அந்த கும்பல் யாரு, எதுக்கு வந்திருக்காங்கிறது எதுவுமே தெரியல. ஆனா கையில கத்தி கம்பியோட இருந்ததை பார்த்து வீட்டில் இருந்தவங்க பதறி போயிருக்காங்க. கண்ணுமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த கும்பல் வீட்டில இருந்த மான்யா பாட்டீலுங்கிற கர்ப்பிணி பொண்ணை சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மான்யாவோட மாமியாரும் மாமனாரும் நம்ம கண் முன்னாடியே மருமகளை இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு துடிச்சு போய் தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கும்பல் வயசான தம்பதியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம சரமாரியா கட்டையால அடிச்சிருக்காங்க. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ஓடி வந்திருக்காங்க. ஆனா அந்த காட்டு மிராண்டி கும்பல் யார்கிட்டையும் சிக்காம அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மான்யாவை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் வாசலை மிதிக்கிறதுக்குள்ளேயே மான்யாவோட உயிர் அடங்கிருச்சு. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் மான்யாவோட மாமனார் மாமியார் கிட்ட என்ன நடந்துச்சு, மான்யாவை அடிச்சு கொன்னது யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. முதல்ல தாக்குதல் நடத்தினது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன மான்யாவோட மாமனார் அந்த கும்பல் தப்பிச்சு ஓடும்போதுதான் அவங்க முகத்தை நல்லா பார்த்தேன்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல வெளியில போயிருந்த மான்யாவோட கணவர் விவேகானந்தா வீட்டுல கர்ப்பிணி மனைவி சடலமா கிடந்ததை பார்த்து கதறி அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் மான்யாவை கொன்னது யாரு, கொலை பண்ணதுக்கான காரணம் என்னங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. கர்நாடகா மாநிலம் தார்வாடு பகுதியைச் சேர்ந்த 20 வயசான மான்யாவும் அதே கிராமத்தைச் சேர்ந்த விவேகானந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சு மான்யாவோட அப்பா பிரகாஷ் கோவப்பட்டிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் விவேகானந்தா வேற சாதியை சேர்ந்தவர். என்ன நடந்தாலும் வேற சாதி பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு பிரகாஷ் பிடிவாதமா இருந்திருக்காரு. அதே மாதிரி மான்யாவும் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கு. பிரகாஷுக்கு மான்யாவோட சேர்த்து மொத்தம் 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2வது மகள் தான் இந்த மான்யா. மான்யா வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து இருக்கிற இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருமேன்னு நினைச்சு பிரகாஷ் ரொம்பவே பயந்திருக்காரு. உனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சிக்காகவாவது இந்த காதலை குழி தோண்டி புதைச்சிருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். மான்யா அதை கேட்கல. தன்னோட மகள் வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேசாம மகளுக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு பிரகாஷ். அந்த நேரத்துல மான்யாவும் விவேகானந்தும் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் பிரகாஷுக்கு தெரிஞ்சதும் கொந்தளிச்சிருக்காரு. இதே ஊர்ல இருந்தா எங்க அப்பா கொலை செய்யவும் துணிய மாட்டாருன்னு மான்யா சொன்னதும் விவேகானந்த் மான்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையோட அவங்கள வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள்ல மான்யாவும் கர்ப்பமாயிட்டாங்க. இந்த சூழல்ல குழந்தை பிறந்துட்டா அப்பா நம்ம காதலை ஏத்துக்கிட்டு குடும்பத்துல சேர்த்துப்பாருன்னு நினைச்ச மான்யா குடும்பத்தோட ஹூபள்ளிக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து மாமியார் மாமனார் கணவர் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மான்யா. மகள் மறுபடியும் ஊருக்கு வந்திருக்கிற விஷயம் பிரகாஷோட காதுக்கு போயிருக்கு. இதை தெரிஞ்சதும் பிரகாஷ் கோவத்துல கொந்தளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகள் 6 மாசமா கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவருக்கு உச்சக்கட்ட கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம குழந்தையும் பெத்துக்கிட்டாலேன்னு மகள் மேல ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு பிரகாஷ்.
அதனால மகள் மான்யாவை கொலை செய்ய திட்டம் போட்ட பிரகாஷ் தன்னோட நண்பர்கள் 3 பேரோட மான்யாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கையில ஆயுதங்களோட போன பிரகாஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மான்யாவை அடிச்சே கொன்னு இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கர்ப்பிணின்னு கூட பார்க்காம பெத்த மகளை அடிச்சு கொலை செஞ்ச பிரகாஷை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.